ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான தோஷத்தை தீர்க்கக்கூடிய பரிகார ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம், உங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய ஸ்தலம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிருஷ்ணரோட உருவத்தை கொண்ட மோதிரத்தை அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க இந்த கிருஷ்ண மோதிரத்தை அணிஞ்சுக்கும் போது ஓம் க்ளீம் ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நம அப்படின்ற பீஜ மந்திரத்தை 9 முறையோ 27 முறையோ சொல்லி பக்தியோடு அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். இதுவே சைவர்களாக அசைவம் சாப்பிடாதவங்களா இருந்தால் ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா 9 முக ருத்ராட்சத்தை வாங்கி அணிஞ்சிக்கிறது நல்லது. அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ருத்ராட்சம் அணிஞ்சிக்கும் பொழுது 9 முக ருத்ராட்சத்தை வாங்கி அணிஞ்சுக்கோங்க. இவங்க வெளியில் போகும்பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் முக்கியமான காரியமாக வெளியே போகிறீங்க, காரிய தடை இருக்கக்கூடாது அப்படின்னா இளஞ்சிவப்பில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய அதிர்ஷ்டக்கல்னு பார்த்தீங்கன்னா வைடூரியம். இவங்க மோதிரத்தையோ இல்லைன்னா ராசிக்கல்லையோ அணிஞ்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரையும் சனி பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர் அந்த பகுதியில் இருக்கும் மகா சரஸ்வதி கோயிலை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூத்தனூர் மகா சரஸ்வதி கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். இது வந்து ஞான பீடமாக, இந்த ஸ்தலம் வந்து ஞான பீடமாக கருதப்படுது. இது மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் போகக்கூடிய வழியில் பூந்தோட்டம்ன்ற ஊருக்கு அருகே ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு. அடுத்து நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்தலம், உங்கள் தோஷத்தை போக்குற ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை உங்களுடைய பிறந்த நட்சத்திர நாளில் போய், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திர நாளில் போயிட்டு நீங்கள் அர்ச்சனையோ அபிஷேகமோ செஞ்சு வழிபாடு பண்ணுறது மிக மிக நல்லது. அஸ்வினி நட்சத்திரம் வந்து அஸ்வினி தேவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவ மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருத்துவ சம்பந்தமான துறையிலையும் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தீராத நோயால் பாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமாக பணத்தை நிறைய செலவு பண்ணுறவங்க இந்த ரங்கநாதர் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் தன்வந்திரி பகவானை மனசார வேண்டி வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தன்வந்திரி பகவான் ஸ்ரீமன் நாராயணோடைய அவதாரம்னு சொல்கிறாங்க. இந்த தன்வந்திரி பகவான் தான் பார்க்கடலை கடையும் பொழுது அதுலேருந்து அமுதத்தை கொண்டு வந்ததாகவும் அவர் கொடுத்த அமுத விசேஷத்தினால தான் அஸ்வினி தேவர்கள் தோன்றியதாகவும் சொல்லப்படுது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அஸ்வினி தேவர்கள் பாதுகாத்துட்டு வர்றதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடிக்கு திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பவ ஔஷதீஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கிடும். அதே மாதிரி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு விசேஷ சக்திகளை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்து விசேஷ சக்திகளை அளிக்கக்கூடிய பல அந்த சக்திகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மருந்தீஸ்வரரை வந்து தரிசிக்கிறதுக்கு மருத்துவ தேவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து தேவர்களும் வந்து இவரை வழிபாடு பண்ணி அந்த ஆற்றலை வந்து அதிகரிச்சுப்பாங்க அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நோயற்ற வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நம்பிக்கையாகவும் கருதப்படுது. இந்த கோவில் திருவாரூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் திருத்துறைப்பூண்டின்ற ஊரில் இருக்குது. அதனால் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி கொல்லிமலையில் கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் அரபலீஸ்வரரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குண்டான ஒரு பரிகார தெய்வமாக விளங்குறாரு. அதனால் அந்த கோயிலுக்கும் போய் நீங்கள் ஒரு முறை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா, எப்போல்லாம் நேரம் இருக்கோ, ஒரு முறை இல்லை எப்போல்லாம் நேரம் இருக்கோ நீங்கள் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீரும். அடுத்து ரொம்ப பிரதானமான கோயிலாக திருநள்ளாறு, இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் அந்த திருநள்ளாறு கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை மனமுருகி தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக விலகும். இந்த ஸ்தலத்தில் இறைவன் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோடும் அம்பாள் ஸ்ரீ
பிரணாம்பிகா அப்படின்ற திருப்பெயரோடையும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு போய் நல தீர்த்தத்தில் நீராடி பாவங்களை போக்கி நம்ம பல பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தினுடைய தல மரமாக தர்பை அந்த மரம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு முக்கிய மரமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல இந்த நல தீர்த்தத்தில் நீராடிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போகும்பொழுது நீராடிட்டு பழைய ஆடைகளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு புது ஆடையை நீங்கள் அணிஞ்சிட்டு சனி பகவானை நீங்கள் போய் உள்ளே போய் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி அந்த கோயிலில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த தர்பரண்யேஸ்வரரையும் அம்பாலையும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் பீடைகள் இதெல்லாமே நீங்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்க திருவொற்றியூர் திருவிடைமருதூர் கோயிலில் காணப்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திர லிங்கத்துக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் போய் அபிஷேகம் ஆராதனை செஞ்சு வழிபாடு பண்ணால் சகல விதமான பிரச்சனைகளும் தீரும், சந்தோஷம் வந்து சேரும். மறக்காமல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பின்பற்றுங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும். அதனால் மறக்காமல் செய்யுங்க. உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும். மீண்டும் வேறொரு குறிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.